என்னோட பேர் தங்கமணிங்க. நான் ஆட்டோ ஓட்டிட்டுருக்கிறேன். ஆட்டோ ஓட்டிட்டு இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாரத்துக்குள்ளேயே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா நான் மட்டும் ஜாயின் பண்ணால் வீட்டில் பிரச்சனையாக இருந்துட்டு வீட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா உறவோட சத்தம் போடக்கூடாது, எல்லோரும் சேர்ந்தோம்னா எந்த பிரச்சனையும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்துட்டோம். ஏன்னா ஏதாவது பிரச்சனையானால் கூட நீ மட்டும் இல்லை அந்த பிரச்சனை அப்போ வந்து எங்கள் வீட்டுக்குள்ள எல்லாத்துக்கும் இருக்கிறதா இல்லை. அதனால் நாங்களே 4 பேரை சேர்ந்துட்டு பிரச்சனை இல்லாமல், ஏன்னா இதுக்கு பிரச்சனை இல்லை எதுவும் நடந்தாலும் பிரச்சனை எதுவும் நடக்காது அப்படியே பண்ணிட்டு இப்போ 4 பேருமே சேர்ந்து வச்சுக்கிட்டு ஒரு 6-7 மாதத்துக்குள்ள ஆகிட்டோம். மாதமான 2 லட்ச ரூபா வந்துட்டு இருக்குது. சாப்பிட்ற மாதம் 1 லட்ச ரூபா கமிஷனு, இந்த மாதம் ஒரு 86,000 ரூபா விட்டுருவா இது வரைக்கும். ஆனால் அடுத்த வாரம் தான் வித்துட்டா போடணும். இந்த வாரம் இது வரைக்கும் 86,000 ரூபா கிடச்சிருக்குது. இப்போ இன்னும் ஒரு வாரம் 1 லட்ச ரூபா பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதாவது எப்படின்னா ஒரு சிஎம் இருக்கிற, அதாவது 1,20,000 ரூபா நம்ம சிஎம்லேயே கிட்டத்தட்ட 300-350 பேர் இருக்கிறாங்க. என்னோட கணக்கு 400 பேர் வந்துட்டா 100க்கு ஒரு ஆள் சிஎம் கட்டினா கூட 4 பேர் ஒரு நாளைக்கு கட்டுவாங்க ஆல் ஓவர் டீமில். அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ வாய்ப்பு வச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு நடந்து இவ்வளோ வாய்க்குது. அப்போ இதை எப்படி நம்ம உருவாக்குனா, ஏன் இந்த ஆனந்த் மேடம் சொன்னாங்க எல்லாரும் மீட்டிங் வந்தவங்க தான் வந்துட்டு இருக்கிறாங்க, புதுசாக வந்துக்கிறாங்க. ஏன் நம்ம மீட்டிங் வரோம்னா அதையும் நான் சொல்லிடுறேங்க. நான் இவ்வளோ நாள் மீட்டிங் வந்துட்டு இருந்தேன். இப்போ இவங்க சொன்னாங்க ஒன்றும் இல்லை, 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு பேச்சு இப்போ பேர் வந்து சாமி காலேஜ் போயிட்டு இருக்கு. இப்போது என் சொந்தக்கார பொண்ணுங்க பல்லடத்துல காலேஜ் போயிட்டு இருக்காங்க. அப்போது நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி, சாமி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நான் வந்து சொல்கிறேன், நான் காலேஜ் போகிறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுகளையெல்லாம் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு 10 பேர் நான் நீட்டாக ஊருக்கு போய் சொல்லி இந்த விஷயத்தை எடுத்து நம்ம சொல்கிறோம். அப்போது சொன்னதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஐடி போட்டு கொடுத்தாச்சு. சும்மா நாள் சேர்றதுக்கு என்ன, சும்மா சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கப்புறம் 10 நாள் 15 நாள் பார்க்குறாங்க, 20ஆவது நாள் 4 ஐடி ஒரே நாளில் விழுகுது. அப்போது இந்த பொண்ணை வச்சு தான் நானே அங்கே என்ட்ரி எடுக்கிறேன். அதுக்கு தான் தினம் மீட்டிங் வருதுங்கிறது வாரம். அப்போ நான் வந்து இவ்வளோ காசு நமக்கு வந்தாலும் சரி நம்ம ஜாலியாக இருந்துக்குமே அப்படின்ட்டு இருக்கலண்ணா. ஏன்னா இந்த இத்தனை பணம் நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க, இது எனக்கு மட்டுமல்ல, எனக்கு மேலே இருக்கிறவங்க போது நாம் எல்லோரும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன்.